இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்க வரப்போகிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் தேவன் செய்த அநேக மகத்துவமான காரியங்களுக்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகள் உதவிகள் எல்லாவற்றுக்கும் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சித்த கிருபையாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் திருப்தியாக்குற இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏசாயா 43 அதிகாரத்தினுடைய 5 முதல் 7 வரை உள்ள வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபித்து ஆராதிக்க போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிப்போம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தோடு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் கிருபை நிறைந்தவர், இம்மட்டும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நடத்துவார். அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார், தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஆமென். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? ஒரு மனதோடு இந்த காலை நேரத்தில் என்னுடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்காய் உம்மை நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தீரே. ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், கரம் பிடித்து நடத்தும். ஆண்டவரை கண்மலையின் மேல் நிறுத்தும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி. அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், இரக்கங்களின் தேவன், தயவின் தேவன், காருண்யத்தின் தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்த போற உன்னத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருத்துவதியுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மீண்டுமாய் புதிய நாளை தந்த தேவனாகிய கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்திற்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஆகையினால அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளமானவைகள். அந்த நன்மைகளை நினைத்து இந்த காலை நேரத்தில் நாம் தேவனாகிய கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன்,
நான் எப்படி நன்றி சொல்வே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதி. காலை நேரத்துல ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. அவையிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. அவையிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதி
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அல்லேலூயா 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 அல்லேலூயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே,
என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, பரலோக தேவனே நன்றி ஐயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஓ நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டே, பாவங்களை போக்கிவிட்டீர், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டே, நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தே, ஆவியினால் அபிஷேகம் செய்தே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பொது வாழ்வு எனக்கு தந்தே, பொது வாழ்வு எனக்கு தந்தே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே,
இந்த அருமையான காலை நேரத்துல உம்மை பாடி மகிமைப்படுத்த நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பாலை நீலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருநாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி அவரை தேடுகிற பழக்கம் நமக்கு வழக்கமாய் உண்டாகட்டும். நிச்சயமாய் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளின் வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் வார்த்தைக்கு நேராய் கடன் செல்லலாம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசுமா ராஜன் வந்திடுவார் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடலாம். கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். நம்முடைய தேவன் மகாராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவான். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. ஆமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவான். ஆமென். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவான். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவான். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவான். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் ஆமென். இயேசு மகாராஜனே அவர் வருகிறார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவை காலம் வானில் முழங்காமே தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவான். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே சொல்லி பாடலாமா? கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், இன்று கர்த்தரின் சித்தமை செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே
கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும் வருகிறவர் காலம் தாமதம் பண்ணார் நாம் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் உடைய வருகைக்கு காத்திருக்கிற நாங்கள் ஆயத்தமாய் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையையும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்கிற வார்த்தைகள் அதற்கு எங்களை ஆயத்தப்படட்டும். ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 14வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அழகான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம் என்பதுதான் இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு. இங்கு வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் பெரும் நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், நமது ஆண்டவர் இயேசு மீண்டும் அவர் திரும்பி வருவார் என்பதுதான். இன்றைக்கு அந்த ஒரே ஒரு அடிப்படையை வைத்துதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்னும் பரிசுத்தமாவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் மீண்டும் வருவார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்முடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். எவ்வளவு வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் தன் கிரியைக்கு தக்கதாக அவருக்கு பலனளிக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லுகிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். வருகையை குறித்து அநேக வசனங்கள் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு கடைசி காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோமானால் நாம் நிச்சயமாய் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்து அவர் வருகையிலே நாம் சேர்த்து கொள்ளப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பாருங்க, 2 காரியத்துக்காக ஆண்டவர் வருகிறார். ஒன்று, காத்திருக்கும் தமது சபைக்காக அவர் வருகிறார். காத்திருக்கும்
மணவாட்டியாக அழைக்கப்படுகிற அவருடைய சபைக்காக அல்லது நமக்காக அவர் வருகிறார். இரண்டாவது, உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு அவர் வருகிறார். இந்த நாட்களில் 2 வித காரியத்துக்காக ஆண்டவர் வருகிறார். ஒன்று, நமக்காக அல்லது அவருடைய மணவாட்டியாகிய சபைக்காக, காத்திருக்கிற சபைக்காக அவர் வருகிறார். இரண்டாவது, உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு அவர் வருகிறார். அவர் வருகை நிச்சயம். அவர் வரும்போது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இவ்வளவு நாள் நம்ம பிரயாசப்படுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். இது எல்லாம் எதற்காக என்றால் அவர் வருவார் என்கிற ஒரே நம்பிக்கை தான். அவர் வரும்போது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்போமானால் வருகையிலே நாம் அவரோடு கூட இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், பாருங்க, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். முதல்ல யோவான்ல வாசித்தோம், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வருவேன். இங்கு நம்ம வாசித்தோம், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம் என்று ஆண்டவர் எதிர்கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தம்மோடு நம்ம வைத்துக்கொள்ள அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்றால் அவர் வருகைக்கு யார் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க முடியும்? 3 கருத்துக்களை மாத்திரம் இந்த காலைநிலத்தில் பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். முதல் காரியம், மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யார் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் அல்லது அவருடைய வருகையிலே நாம் சந்திக்கிறவர்களாய் நாம் மாற முடியும்? முதல் கருத்து, மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முதலில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்றால் அல்லது சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களால் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் வருகைக்கு யார் ஆயத்தமாய் இருக்க முடியும்? ஆயத்தப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ளதாய் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். பாருங்க, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால இங்க அழகா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. அப்படின்னு அர்த்தம், நிலைநிறுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ள, வசனத்துக்குள்ள அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதற்கு இருதயம் ரொம்ப முக்கியம். நாம் ஜெபிப்பதனாலோ அல்லது தேவனுக்கு நாம் கொடுப்பதனாலோ மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு மேன்மையை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, திறமைகளோ அவனுடைய வாழ்க்கையில் அறிவு திறமையோ அது அல்ல. தேவன் இருதயத்தை பார்த்து தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன? அவன் இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருந்ததினால். ஆண்டவர் சொல்றார், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்த்து தான் எடை போட முடியும். கர்த்தர் இருதயத்தை பார்த்து தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அநேக பரிசுத்தவான்கள் உயர்த்தப்பட்டதுக்கு, மேன்மைப்பட்டதுக்கு, ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு காரணம் இருதயம் மிக முக்கியம். ஆண்டோடைய வருகைக்கும்
இருதயம்தான் முக்கியம். பாருங்க, வாசித்தோம் யாக்கோபு 5:8, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். ஏன் ஸ்திரப்படுத்த வேண்டும்? கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. வேற எவ்வளவோ சொல்லியிருக்கலாம். இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவார், இப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் வசனம் பாருங்க, கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய சுத்தமுள்ள ஒரு இருதயமாய் நமக்கு இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2, 3வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி வர நாட்கள் கொடிய நாட்கள். நாம் எப்படி இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப அவர் சுத்தமுள்ளவர். ஆகவே நாமும் சுத்தமாய் இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டே நிற்கிறோம். இந்த நேரத்தில் யார் தேவனை சந்திக்க முடியும்? யார் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட முடியும்? இருதயம் சுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் ஆயத்தப்பட முடியும். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வாசிக்கலாம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபிக்கிறதை வாசிக்கலாம். வாசிப்போம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பாருங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம். ஏன்? தேவனுடைய வருகை சமீபம். தேவனுடைய வருகை ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாதபடி, தீமை இல்லாதபடி, இருதயம் தீட்டுப்பட்ட இருதயமாய் இருக்காதபடி சுத்தமாய் இருக்கும் என்றால் நாம் தான் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க முடியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வாசிக்கலாம். 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி. பாருங்க, இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவுடனே. நல்ல கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நாடணும், இதை தேடணும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை சமீபம். இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள், இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆண்டுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் யார் தேவனை தரிசிக்க முடியும்? யார் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்? சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் ஆயத்தப்பட முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. 1 சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். ஆத்துமாக்கள் சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒருவருக்கு ஊக்கமாய் அன்பு கூறுறதுனா சுத்த இருதயம் இருக்க வேண்டும். எந்த இருதயம் இருக்கக்கூடாது? வேதத்தில் 40 வகையான இருதயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்து. இப்படிப்பட்ட இருதயம் இருக்கவே கூடாது. எந்த இருதயம் இருக்கக்கூடாது? சில இருதயங்களை நான் சொல்கிறேன். பார்வோனின் இருதயம் கடினமான இருதயமாக இருக்கக்கூடாது. ஏலின் இருதயம் தத்தளிக்கும் இருதயமாக இருக்கக்கூடாது. அடுத்து ஏசாவின் இருதயம் பழிவாங்கும் இருதயமாக இருக்கக்கூடாது. மீகாலின் இருதயம் அவமதிக்கும் இருதயமாக இருக்கக்கூடாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு கடினப்பட்ட இருதயமாய், தத்தளிக்கும் இருதயமாய், தனக்குள்ளே செத்துப்போன இருதயமாய், பெருமை பாராட்டுகிற இருதயமாய் வேதத்திலே அநேக சம்பவங்கள், வார்த்தைகள் உண்டு. இப்படிப்பட்ட இருதயங்கள் இல்லாதபடி ஒரு சுத்தமான இருதயத்தோடு தேவனை நாம் தொழுது கொள்வோமானால், சுத்த இருதயத்தை காத்து கொள்வோமானால் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார்.
இரண்டாவதாக, யார் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க முடியும்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசிப்போம். அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. அப்ப யார் தேவனை தரிசிக்க முடியும்? யார் தேவனை வருகை ஆயத்தப்பட முடியும் அப்படின்னா, இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் தான் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாற முடியும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு பரிசுத்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பினவர்களாய், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறால், வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற, ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம். இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இரண்டாவது கருத்து, யார் தேவனுடைய வருகையிலே ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க முடியும்? தேவனுடைய வருகையிலே தங்களை இருதயத்தை யார் பக்குவப்படுத்தி கொள்ள முடியும்? யார் தேவனுடைய இருதயத்துக்கு ரெடியாய் நிற்க முடியும்னா, ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த அனுபவம். லீட் பை ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரால் எப்போதும் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள் நாம் கடந்து வரும்போது தான் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மனிதனுடைய நடத்துகிற அனுபவங்கள் உண்டு, இன்றைக்கு ராஜாக்கள் நடத்துகிற அனுபவங்கள் உண்டு, இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்துகிற அனுபவங்கள் உண்டு, இன்றைக்கு வயதில் மூத்தவர்கள் நடத்துகிற அனுபவம் உண்டு. இது எல்லாம் பெருகிருச்சு. ஆனால் ஆவியானவர் நடத்துகிற அனுபவம் ரொம்ப குறைந்து விட்டது. இந்த கடைசி நாட்களில் எப்போதும் ஆவியில் நிறைகிற ஒரு அனுபவம், ஆவியானவருக்குள் வாழுகிற ஒரு அனுபவம், ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும். ஆண்டவருக்கு விரும்பாத காரியங்களை விட்டு ஒரு மனிதன் விலகி நிற்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் பலப்படுத்துகிறார். மூன்றாவதாக, யார் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்? லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது, பாருங்க, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். யார் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்? விசுவாசம் உள்ளவர்கள் தான், விசுவாசத்தோடு ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் தான் ஆயத்தப்பட முடியும். 3 கருத்துக்களை நான் சொன்னேன். முதல் கருத்து, யார் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் இருக்க முடியும்? நான் மீண்டும் சொல்கிறேன், அவர் எப்படி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஒலிவ மலையிலிருந்து அவர் ஏறி போனார், மீண்டும் ஒலிவ மலைக்கு வருவார் என்று வேதத்திலே அநேக வசனங்களை கொண்டு நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். ஏனென்றால் இன்றைக்கி நீங்கள் சரித்திரங்களை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒலிவமலை சுற்றிலும் எத்தனையோ பில்டிங் கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒருத்தரால் கூட ஒரு பில்டிங்கும் கட்ட முடியல. ஏனென்றால் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அந்த ஒலிவ மலையில் எந்த ஒரு பில்டிங் கட்டுவதற்கான அமைப்புகளும் இல்லை. அப்படிப்பட்ட இடம், அந்த இடம் ஆண்டவர் காலை வைப்பதற்காகவே அது ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். இந்த காலை நேரத்தில் ஆயத்தப்படுவோம். ஆண்டோடைய வருகை சமீபம். யார் ஆயத்தப்பட முடியும்? நம்பர் 1, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். யார் ஆயத்தப்பட முடியும்? யார் தேவனை தரிசிக்க முடியும்? இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். கசப்புகளோடு, வெறுப்புகளோடு, காய்மகாரங்களோடு, தவறான பழக்கங்களோடு மனதிலே வைத்து கொண்டு இருதயம் காயப்பட்டவர்களாய், இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை வைத்தவர்களாய் தேவனை தரிசிக்கவே முடியாது. தூய்மையான இருதயம், சுத்தமான இருதயம்தான் ஆண்டவருக்கு தேவை.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இரண்டாவது, யார் தேவனை சந்திக்க முடியும்? பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள்தான் தேவனை சந்திக்க முடியும். வருகைக்கு யார் ஆயத்தப்படணும்னா பரிசுத்த ஆவியினால் நிறைகிற அனுபவம் உள்ளவர்கள் தான். இன்றைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி தேவ சமூகத்திலே வந்து ஆவியானவருக்குள் பலப்படுவோம். இந்த கடைசி காலத்தில் அவர்தான் நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மை போதித்து வழிகாட்டுகிறவர், நம்மோடு இணைந்து பேசுகிறவர். ஆகவே அவருக்குள் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு கடந்து வரட்டும். மூன்றாவதாக லூக்கா 18:8 வாசித்தோம், விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர்கிட்ட அவர் வருகையில் விசுவாசம் குறைஞ்சு போயிடும்னு அர்த்தம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்கிறார். அப்படின்னா விசுவாசத்தை பார்க்க முடியாது, ஜெபம் குறைந்து போய்விடும், ஜெபிப்பதற்கு சோர்வு உண்டாயிரும், மனதிலே கலக்கம் உண்டாயிரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களில். இந்த நேரத்தில் எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, விசுவாசத்தை காத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு இந்த 3 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே கேட்டிருக்கிறோம். வருகைக்கு ஆயத்தப்படுவோம். வருகையிலே அவர் சமூகத்தில் நிற்பதற்கு இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். இரண்டாவது, ஆவியானவரால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுவோம். மூன்றாவது, எப்போதும் அவர் மேலே இருக்கிற விசுவாசம் குறைந்து போகாதபடி, கேள்வியினாலே விசுவாசம் வரும், கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் கேட்க வேண்டும், வசனத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். அதன்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் அவர் வருகையிலே நம்மை அழைத்து செல்வார். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு புத்தியுள்ளவர்களாய் நாம் இருந்து அவர் வருகையிலே அவரோடு கொண்டு போவதற்கு, அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். இன்றைக்கு தேசத்தின் நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கம் பஞ்சமும், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகளும், ஒரு பக்கம் அழிவுகளும், ஒரு பக்கம் எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி நடந்து கொண்டே வருகின்றன. ஆண்டுடைய வருகை சமீபம். மீண்டும் அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 37வது வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார். பாருங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்துருவார், தாமதம் பண்ணார். லூக்கா 12வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:40வது வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நிறைய வசனத்தை நான் கோட் பண்ணி காட்ட முடியும். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். அவர் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். 3 அனுபவங்கள் மிக முக்கியம். 1, இருதயம் எப்போதும் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் இருதயத்தை வைத்து தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். இருதயத்தை வைத்தான் கர்த்தர் மேன்மையை தருவார். இருதயத்தில் பரிசுத்தமும் உண்மையும் பிழையற்றதுமாய் கரையற்றதுமான ஒரு தூய்மையான இருதயத்தை வைத்துக்கொள்வோம். இந்த காலை நேரத்தில் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க ஆண்டவரேன் என்று ஜெபிப்போம். இரண்டாவது, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை ரொம்ப மிக முக்கியம். எப்போதும் மனுஷனையே பின்பற்றி மனுஷனுடைய பாதைகளே கடந்து போகாதபடி, ஆவியானவர் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வழிகாட்டுகிறபடி நாம் சரியான பாதையிலே நடப்போம் என்றால் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற முடியும். மூன்றாவது, விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை காண்பார்னா அநேகர் விசுவாசித்திருக்கலாம், திடீர்னு ஆண்டு வருகைக்கு என்பது விசுவாசம் குறைந்து போகலாம். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் வருவார், என்னை அழைத்து செல்லுவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது
நிச்சயமாய் நாம் ஆயத்தப்பட முடியும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வதற்கு எங்கள் இருதயத்தை ஒரு விசை தூய்மையாக்கும். அப்படியே ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களை இருதயத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கின்றன. மீண்டும் நான் சொல்கிறேன், கேயாசி மூடி போட்டுட்டு வந்து நின்று சொல்கிறான். ஆனால் ஒரு தேவ மனிதனுக்கு தெரியுது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ என்ன இடத்துல மறைக்கிறியேன்னு கேட்டாங்க. அங்கே பேதுரு சொல்கிறாரு, நீ இவ்வளவுதான் நிலத்தை விற்றியா? ஒரு தேவ மனிதனுக்கு தெரியும், நம்ம ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் அறிந்தவர், நினைவுகளின் தோற்றத்தை அறிந்தவர், இருதயத்திலே வரும்போதே சிந்தைகளை அறிகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே, புது இருதயம் எங்களுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி இருதயத்தை தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே உண்டாகட்டும். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அப்படியே கண்களை மூடி, ஆவியானவரே எங்களை நடத்தும், ஆவியானவரே எங்களை போதிங்க, ஆவியானவரை கற்றுக் கொடுங்க. பாவம் செய்யும் போது, தவறான பாதைக்கு போகும்போது என்னை கண்டித்து உணர்த்தி சரியான பாதையில், தேவன் வைத்த பாதையில், நீதியின் பாதையில் நாங்கள் கடந்து போவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்க. என் விசுவாசம் குறைந்து போகாதபடி அந்த தகப்பன் ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு விசை விசுவாசத்தை பிறகுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. இன்றைக்கு கண்களை மூடி நாம் ஆயத்தப்படுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள் ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஆயத்தத்துக்காக தங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். சுத்த இருதயத்தை தருவீராக. ஆவியானவர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசம் குறைந்து போகாதபடி எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள உம்மிடத்திலே அதிகமான விசுவாசங்களை வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.